அஞ்சனை நம் மகன். யார் இப்படி செய்தது? அதை பிறகு பேசலாம். ஆயுத பயிற்சியை கற்றுக் கொடுக்க வந்தவரை காணவில்லை. யார் வந்தார்கள்? யாரை சொல்கிறாய் நீ? உன்னால் மட்டும்தான் இயலவில்லை என்று நினைத்தேன். வந்தவனாலும் அதை செய்ய இயலவில்லை. தோல்வியை நான் சந்தித்ததே இல்லை. என்னை எதிர்த்த என் எதிரிகளுக்கு தோல்வியை பரிசளித்து பழக்கப்பட்டவன் நான். பிள்ளையான மாருதியை எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கின்றான் இந்த பலசாலியான வாலி. இதற்கு மேலும் அவனை விடமாட்டேன். நான் சொல்வதை கேளுங்கள், சற்று பொறுமையாக அடித்து விட்டேன். நான் வென்றுவிட்டேன். என்ன சொல்கிறீர்கள்? அசுரன் மாளிகைக்கு பின்னால் இருந்த காட்டில் மயங்கி கிடந்தானா? தெளிவாக தெரிந்துவிட்டது, அவன்தான் ஆசானின் வேடத்தில் வந்து நம்முடைய மகனை. நான் கூறும்போதெல்லாம் நான் தேவையில்லாமல் பயப்படுவதாக நீங்கள் கூறுவீர்கள். இந்த சம்பவத்தை எவரெல்லாம் செய்தார்கள் என்று தெரிந்து கொள்வேன். இந்த சதியை நடத்தி இருப்பது கிட்கிந்தையில் உள்ளவர்கள்தான். அவர்கள்தான் அரண்மனை வரையில் வருவதற்கு அவனுக்கு உதவி இருக்க வேண்டும். அவனை எப்படியாவது அரண்மனையை விட்டு வரவழைக்க வேண்டும். இல்லை என்றால் அங்கேயே எரித்து சாம்பலாக்க வேண்டும். சுமேரு மன்னனே, அங்கு பாருங்கள். எரிகிறது. ஒரு மகனுக்கு உரிய நேரத்தில் உதவுவதுதான் ஒரு தந்தையின் கடமையாகும். அதற்காகத்தான் வந்தேன். ஏன் என்னால் அந்த சின்னஞ்சிறு பாலகனை கொல்ல முடியாதா? நான் உங்களுடைய மகன். அவன் சிவனம்சம் என்று மறந்து விடாதே. நினைவில் வைத்துக்கொள், வாயுதேவனின் மைந்தன். அவன் யாராக இருந்தாலும் என் பலத்திற்கு ஈடாவானா? உங்கள் மகன் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லையா? தேவர்களின் அரசனான தேவேந்திரனுக்கே சவால் விடுகிறாய். அவன் பொறுமையோடு இருப்பது ஒரு நல்ல வாய்ப்பிற்காகத்தான். அந்த வாய்ப்பு மட்டும் கிடைத்து விட்டால் அந்த மாருதியையும் அவன் குடும்பத்தையும் அழித்து விடுவேன். உனக்கும் ஒரு நேரம் வரும். அரசனாக எண்ணுபவன் எப்படிப்பட்ட சதி திட்டத்திலும் தன்னை நேரடியாக ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டான். இளவரசர் வாலியா, மாளிகையில் இருந்த தீப்பந்தம் காட்டிற்கு எப்படி வந்தது? இந்த சதியை செய்தவர்கள் யார் என்று நாம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். தாங்கள் இளவரசர் வாலியையும் அங்கே எரிந்த நெருப்பையும் மாமன்னரிடம் கூறவே இல்லை. ஏன்? ஆற்றில் இறங்குவதற்கு முன்பு அதன் ஆழத்தை நாம் அளந்தாக வேண்டும். வாலிதான் அசுரனை கொன்றான் என்பதையே மன்னர் கேட்பதற்கு தயாராக இல்லை. நீ புறப்பட்டு செல். நாளை பொழுது விடிந்ததும் இளவரசன் வாலி வனத்திற்கு வந்த நோக்கத்தை தெரிந்து கொள்வோம். அந்த மாருதி மடிந்தான் என்று சொல். தந்தை தேவேந்திரன் அவனை அடியோடு அழித்து விட்டார் என்று சொல். நான் சொல்ல வந்த செய்தி உங்கள் தந்தையை பற்றியதுதான். ஆனால் தாங்கள் கூறும் தேவேந்திரனை பற்றி அல்ல. அர்ஜுனின் தந்தை கேசரியும் உங்கள் தந்தை மன்னர் உளியமும் சந்தித்துக் கொண்டார்கள். மன்னர் அவர்கள் காட்டிற்கு சென்றிருக்கிறார். குற்றவாளிகள் யார் என்று தெரிந்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவார். இது வேண்டாம், வேறு விளையாட்டு விளையாடலாம். அது ஆனந்தமாக இருக்கும். என்னுடைய இத்தனை வயதில் இன்று வரையில் நான் இப்படி ஓடியதே இல்லை மாருதி. நாங்கள் சொல்வது அத்தனையும் உண்மை. இந்த கிட்கிந்தையில் உங்கள் வயதில் பல பிள்ளைகள் உள்ளனர். எங்கிருக்கிறார்கள்? அம்மா, எந்த உண்மையை நீங்கள் என்னிடமிருந்து மறைத்து வைத்திருந்தீர்களோ அது எனக்கு தெரிந்து விட்டது.